லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொன்னீங்க, அப்புறம் நானே எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். போங்க இங்க 2 பேரும் போங்கன்னு சொல்றல. வா. ஸ்வேதா, நீ கவலைப்படாத. உன்னை பத்தி யார் என்கிட்ட தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்ன ஸ்வேதா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? ஸ்வேதாவுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையலையோ? மேடி, ஸ்வேதா ரொம்ப பாவம்டா. அம்மா அப்பா இல்லாம தனியா வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது. நீதானடா அவளுக்கு எல்லாமே. இங்க பாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீ ஸ்வேதாவை ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லிடாத. அப்படி நீ சொல்லிட்டா அத ஸ்வேதாவால தாங்கிக்க முடியாது. நீ சொன்னதை நினைச்சு அவ மனசுக்குள்ளேயே வேதனைப்படுவா. ஏன்னா அவ கஷ்டத்தை சொல்லி அழ இங்க யாருமே கிடையாது. ஸ்வேதாவை எப்படியாவது என்கிட்ட பேச வைக்கணுமே. ஸ்வேதா, ஒரு கப் டீ கிடைக்குமா? டீ கேட்டா சரி டீ போட்டு எடுத்துட்டு வர மேடின்னு கூட சொல்லாம போறா. இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? ஸ்வேதா, ஸ்வேதா சாப்பிட்டியா? ஸ்வேதா, நீ இப்படி என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் என்னை விட்டு போகாம இருந்திருந்தா நான் இந்நேரம் உன்னை மகாராணி மாதிரி என் கையில வச்சு தாங்கியிருப்பேன். அந்த மேடி வேணும்னு ஸ்வேதா கிட்ட எங்களை கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டான். ஆமா கண்மணி, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மள வெறுப்பேத்துறாங்க. ஸ்வேதா நேருக்கு நேரா வந்து நம்ம கிட்ட சவால் விட்டு வெறுப்பேத்துறா. இந்த பிரீத்தி பேதி மாத்திரை அரிப்பு மருந்துன்னு எதையாவது வச்சு நம்மள வெறுப்பேத்துறா. அந்த மேடி நம்மளுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி இப்போ ஸ்வேதா கிட்ட நம்மள கூட்டிட்டு போய் நம்ம முகத்திலேயே சாணி அடிச்சிட்டான். கல்பனாமா நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. இங்க பாரு கண்மணி, இப்படியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது சொல்லு. 2 பேரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
நம்மளுக்கு இந்த ஸ்வேதா வாழ்க்கையை கெடுக்கிற பிளான் எல்லாம் வேண்டாம். எப்படியும் நம்ம இந்த வீட்ல சுகமா கடைசி வரைக்கும் வாழணும்னா பேசாம நம்ம சத்தம் இல்லாம தின்னுட்டு தூங்குறது தான் நல்லது. யாருக்கு நல்லது? உனக்கு தானே. நீ இந்த வீட்ல தின்னுட்டு நல்லா தூங்குவ, எங்களை சும்மா இருக்க சொல்றியா? நம்ம வீட்டு வேலைக்காரியாவ இந்த வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா, அத கண்டும் காணாம இருக்க சொல்றியா? மனுஷனா மானோ ரோஷம் சூடு சொரண எல்லாம் இருக்கணுமா? உன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு என்னால இருக்கவே முடியாது. அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு அவளை திரும்பவும் எங்க காலடியில வேலைக்காரியா மாத்துற வரைக்கும் நாங்க ஓயவே மாட்டோம். சரியா சொன்னம்மா. ஸ்வேதா விஷயத்துல நாம ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கணும். எத்தனை தடவை தோத்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிடக்கூடாது. திரும்ப திரும்ப பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா. இவளுங்க ஜெயிக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிடுவாளுங்களே. கண்மணி, பூமிகா, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க அந்த ஸ்வேதாவை பழி வாங்குறதுக்கு என்னமோ பண்ணிட்டு போங்க. என்ன விட்டுருங்க. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியல. நான் பாட்டுக்கு செவனேன்னு இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். மா, உனக்கு வயசான விஷயம் டெய்லி காலையில 20 இட்லி அமுக்குறியே, அப்ப தெரியல? நாங்க ஏதாவது வேலை சொன்னா மட்டும் உனக்கு வயசாயிடுச்சு. அம்மா, பாட்டி கிடக்குது விடுமா. அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப அடுத்து ஏதாவது உடனே பண்ணணும். என்ன பண்ணலான்னு யோசி. சரி பூமிகா. ஆரம்பிச்சிட்டாளுங்க இவளுங்க ரெண்டு பேரும். ஏதாவது பிளானை போட்டு கடைசியில என்னதான் பிரச்சனையில மாட்டி விடுவாளுங்க. அப்புறம் நம்ம பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இவளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பேசாம அப்ரூவர் ஆகி அந்த ஸ்வேதா கிட்ட சேர்ந்துடலாமா? கேள்வி என்ன யோசிக்கிற? இல்ல பூமிகா, என்ன இந்த ஸ்வேதாவை வீட்டை விட்டு விரட்ட ஏதாவது பிளான் யோசிக்க சொன்னால அத பத்தி தான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஸ்வேதாவை வீட்டை விட்டு விரட்ட பிளான் யோசிக்கிற? இத நான் நம்பணும். மா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன யோசிச்சிருப்பன்னு நான் சொல்லட்டா? அப்ரூவர் ஆகி அந்த ஸ்வேதா பக்கம் சேர்ந்துடலான்னு யோசிக்கிற, சரிதானே? ஐயோ, கரெக்டா சொல்றாளே. இது எப்படியாவது சமாளிக்கணுமே. என்ன கண்மணி, என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? நடிக்காதம்மா. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் யோசிக்கணும். அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால ஸ்வேதா ஆபீஸ்க்கு போக மாட்டா, வீட்ல தான் இருப்பா. நாம கிச்சன்ல இருக்கிற கேஸ் சிலிண்டரை லீக் பண்ணி விட்டோம்னா ஸ்வேதா சமைக்க சிலிண்டரை பத்த வைக்கும் போது வெடிச்சு செத்துருவா. என்ன பூமிகா, ஸ்வேதாவை வீட்ல இருந்து விரட்ட பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ கொலை பண்ண பிளான் சொல்ற? அந்த ஸ்வேதா இந்த வீட்டை விட்டு போறதும் சாவறதும் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு என் எதிரி அழிஞ்சா போதும். அப்போ வேற ஏதாவது பிளான் யோசிக்கலாம்ல? ஏன், இந்த பிளானுக்கு என்ன குறைச்சல்? இல்ல, கேஸ் வெடிச்சு ஸ்வேதா செத்ததுக்கு அப்புறம் சமைக்கிறதுக்கு கேஸ் வேணும்ல, அதுக்கு என்ன பண்றது? இல்ல, புது சிலிண்டர் வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம பட்னி தான், அதான் சொன்னேன். இந்த மாதிரி கேனத்தனமா பேசிட்டு இருந்த அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்னமோ பண்ணுங்க, பண்ணி தொலைங்க, என்ன விட்டுடுங்கடி. அப்படியெல்லாம் விட முடியாது. போய் யாரும் இல்லாத நேரமா பார்த்து கேஸ் சிலிண்டர் டியூப லேசா பஞ்சர் பண்ணிட்டு வந்துரு. என்னம்மா தயங்குற? இப்ப போறியா இல்லையா?
போறேன். எப்ப பார்த்தாலும் என்ன கோத்து விடுறதே இதுங்களுக்கு வேலையா போச்சு. நல்ல வேளை கிச்சன்ல யாரும் இல்ல. நில்லுமா. இந்தா. என்னம்மா இது? கேஸ் சிலிண்டர் டியூப் எல்லாம் நீ பஞ்சர் பண்ண வேண்டாம். எப்படி நீ சொதப்பிடுவ. அதனால நான் சொல்றத நீ செய். மா, இந்த பாட்டில் ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல்ல நீ ஸ்டவ் பர்னரை திறந்து உள்ள ஊத்தி விட்டாலே போதும். ஸ்வேதா வந்து கேஸ் அடுப்ப பத்த வைக்கும் போது பர்னர் வெடிச்சு செத்துருவா. சூப்பர்மா. நான் கோடு போட்டா நீ ரோடே போடுற. என்னை விட பயங்கரமா யோசிக்கிற. பூமிகா, நான் அந்த ராசாத்தி கிட்ட தோத்து ஊரை விட்டு வந்த கோபம் எனக்குள்ள இன்னும் இருக்கு. ராசாத்திய பழிவாங்க அவ பொண்ணு ஸ்வேதாவ அடிமையா ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்க்கை முழுக்க நடத்தி ராசாத்தி மேல இருக்க கோபத்தை தணிச்சுக்கலான்னு நினைச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வேதா குழந்தையா இருக்கும் போதே அவளை கடத்தி கொண்டு வந்தேன். ஆனா விதி ஸ்வேதாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற நிலைமைக்கு அவளை கொண்டு வந்து விட்டுடுச்சு. நான் ராசாத்தி கிட்ட தோத்தா மாதிரி என் பொண்ணு நீ ஸ்வேதா கிட்ட எந்த காரணத்தை கொண்டு தோத்துடக்கூடாது. நீ ஜெயிக்கணும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, மரியாதை, உரிமை எல்லாமே உனக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எல்லாம் ஓகே தான் கண்மணி. நீ இந்த மாதிரி கெமிக்கல்லாம் எப்படி ரெடியா ஸ்டாக் வச்சிருக்கிற? மா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை மட்டும் செய். இந்தா. கண்மணிக்காகவும் பூமிக்காகவும் இந்த வீட்ல நான் 4 வேளை சோறு தின்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ரிவெஞ்ச் கர்மமெல்லாம் வேண்டான்னு சொன்னா கேக்குறாளுங்களா? சரி சரி, யாராவது வரத்துக்கு முன்னாடி இந்த கெமிக்கலை அடுப்புல ஊத்திட்டு போயிடணும். ஐயோ, யாரோ வராங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, பாட்டில் வேற கீழே விழுந்துருச்சே. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த பிரீத்தி சரியா நான் கெமிக்கலை ஊத்தும் போது தானே வரணும். எல்லாம் என் நேரம். கெமிக்கல் பாட்டில் அந்த குட்டி பிசாசு கால் கிட்ட கிடக்குதே. இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, இந்த குட்டி பிசாசு கெமிக்கல் பாட்டில மட்டும் பாத்திரக்கூடாது. பார்த்தா நம்ம தொலைஞ்சோம். கண்மணி வேற நம்மள கரிச்சு கொட்டிடுவா.
நான் இந்த பிரீத்தியை பார்த்து பயந்து ஒளியாம கேஷுவலா மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கலாம். நான் பயந்து ஒளிஞ்சிட்டேன். ச்சே, கோகிலா உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, பாட்டில் ஃப்ரிட்ஜ் கடியில போயிடுச்சே. என்னது? என்னமோ கால்ல பட்டுச்சே. குட்டி பிசாசு, போகும்போது சும்மா போக வேண்டியதானே? காலால எட்டி உதைக்கிறான். என்னமோ பால உதைக்கிற மாதிரி பாட்டில உதைச்சிட்டு போயிட்டா. என்ன பண்றது இப்போ? சுத்தம், பாட்டில் நல்லா இடுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. இப்ப எப்படி இதை வெளியில எடுக்கிறது? சும்மா சொல்லக்கூடாது. பிரசன்டேஷன்ல அசத்திட்டா குசும்பி. நம்மளை விட ஸ்வேதா கொஞ்சம் புத்திசாலிதான். ஐயோ, குசும்பி பாக்குறாளே. அப்பாடா, ஒரு வழியா இந்த பாட்டில எடுத்தாச்சு. அதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுச்சே. ஐயோ, இப்பவே மூச்சை முட்டுதே. இது வேற. அப்பா, எப்படியோ ஒரு வழியா பாட்டில வெளியில எடுத்துட்டேன். இப்பவே மூச்சை முட்டுது. என்ன ஸ்வேதா என்ன பார்த்து வரா? ஒருவேளை நான் சொன்னதை அவளுக்கு கேட்டுருச்சோ? ஐயோ, கண்மணி சொன்ன மாதிரி இந்த பாட்டில திறந்து கெமிக்கலை இந்த பர்னர்ல ஊத்திட்டு ஓடிடணும். என்ன திறக்க மாட்டேங்குது? மேரி, உங்களோட துணி ஏதாவது துவைக்க இருக்கா? இருந்தா கொடுங்க, வாஷிங் மிஷின்ல துவைக்க போடணும். இல்ல. ஸ்வேதா கிட்ட பேசிட்டா, நானும் ஸ்வேதா கிட்ட பேசுற வேண்டியதா. அப்புறம் ஸ்வேதா, ஸ்வேதா, எனக்கு தொண்டை சரியில்லை, குடிக்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? என்ன பதிலுக்கு சரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறா. இப்ப எப்படி ஸ்வேதாவை சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. என்ன இந்த மூடி திறக்க மாட்டேங்குது? மூடி சுத்திக்குச்சு போல. என்ன பண்றது இப்போ?
இந்த கத்திய வச்சு மூடிய கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான்.